ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னா, தமிழ் பாடம் தரம் 5 2ஆம் பாடம் காலை காட்சி. சில தவிர்க்க முடியாத காரணங்களால 3ஆம் பாடத்துக்கு பிறகுதான் 2ஆம் பாடம் யூடியூப்ல பதிவிடப்பட்டுள்ளது. நான் தான் ஆசிரியர் மிதுன். மறக்காம வில்லேஜ் வ்ளாக்ஸ் ஸ்டடி இன் த லெசன் என்ற சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நாங்க பாடத்துக்குள்ள இறங்குவோம். காலை கதிரவன் தன் கடமை உணர்வோடு கிழக்கு வானிலே செம்மஞ்சள் நிற பந்து போல மெதுவாக மேலெழுகிறான். கதிரவனைக் கண்ட நிலவு மகள் தன் கடமையை முடித்து நாணத்துடன் ஒளிந்து கொள்கிறாள். இங்க இருக்கிற நாணம் வெட்கம். கடிகார பறவைகளான சேவல்களும் கரைந்து சத்தமிடும் காகங்களும் விடியலை அறிவித்து கதிரவனை வரவேற்கின்றன. ஆலயங்களின் காண்டாமணி ஓசை காதில் கணீரென ஒலிக்க கூட்டங்கூட்டமாக பறந்து திரியும் பட்சிகளின் இனிய கானம் சூழலை இனிமயமாக்குகின்றது. நீலவானை செந்நிறமாக்கிய கதிரவன் தன் பொற்கரங்களை நீட்டி பனித்துளிர்களை தொட்டுச் செல்கிறான். கதிரவனின் பொற்கரம் பட்டதும் இலைகளின் நடுவே ரத்தின கற்களாக மின்னிய பனித்துளிகளும் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின. கண் சிமிட்டி மலரும் கமல மலர்களும் இதர மலர்களும் தாயை கண்ட மலரியின் புன்முறுவல் போல இதழ் விழித்து மலர்கின்றன. மலர்களின் வாசம் கண்டு அவைகளைச் சுட்டி சுட்டி ரீங்காரமிடும் வண்டினங்கள் ஒரு புறம், வண்ண வண்ண இறக்கைகளால் சிறகடித்து பறந்து திரியும் வண்ணத்துப் பூச்சிகள் மறுபுறம். இவை சிறுவர்களைப் போன்று பெரியவர்களையும் பரவசமடையச் செய்கின்றன. பச்சை பட்டாடை விரித்தாற்போல் காட்சி தரும் வயல்வெளிகளும் புல்வெளிகளும் காலை நேரத் தென்றலுக்கு தலையசைக்கின்றன. சில்லென வீசும் புதுற்றென்றல் புத்துணர்ச்சியூட்ட பசுக்களும் தாய்ப்பசுவை மூட்டி மோதி முந்திக் கொண்டு துள்ளிக் குதித்தோடும் பசுக்கன்றுகளும் புற்றரைகளை நோக்கி விரைந்து செல்கின்றன. கடலுக்குச் சென்ற மீனவர்களின் வள்ளங்கள் அலைகளை கிழித்துக் கொண்டு ஊரையை நோக்கி வருகின்றன. அவர்களின் மனைவிமார் இறைவனுக்கு நன்றி கூறி மீனவர்களது வரவை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்கின்றனர். விடியற் காலையை எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் விறுவிறுவென கலப்பையோடு தம் வயல் நோக்கி விரைகின்றன. வியாபாரிகள் புதிய காய்கறிகளை விற்பதற்காக சந்தை நோக்கி வருகின்றனர். புத்துணர்வோடு மாணவர்கள் புது தேடலுடன் பள்ளி செல்கின்றனர். கண்ணை பறிக்கும் வண்ண வண்ண ஆடைகளுடன் வேலையை தொடங்க ஊழியர்கள் விளைகின்றனர். இயற்கை அன்னையின் படைப்பு அனைத்தும் அற்புதம். உலகில் உள்ள உயிரினங்களுக்கு உவகை அளிக்கும் காலை காட்சி மனிதனுக்கு இனிமையானது, மகிழ்ச்சிகரமானது. இவ்வளவுதான் 2ஆம் பாடம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஒர்க் தரப்போறேன். இந்த அகராதி பயன்பாடு, இந்த 6 சொற்களுக்கான ஒத்த சொற்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப கமல மலரண்டா தாமரை, அதே மாதிரி மிச்சம் 6க்கும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். சூரியன் உதிக்கும் திசை யாது? சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு திசை. செம்மஞ்சள் நிற பந்து என குறிப்பிடப்பட்டிருப்பது எது?
எது செம்மஞ்சள் நிற பந்து? சூரியன். சூரியனுக்கு வழங்கப்படும் வேறு பேரொன்றினை தருக. கதிரவன். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர்கள் மூவரை குறிப்பிடுக. விவசாயிகள், வேற வியாபாரிகள், அடுத்தது மீனவர்கள். காலை காட்சியில் நீங்கள் காணக்கூடிய நிகழ்வுகள் மூன்று தருக. என்னென்ன நிகழ்வுகள் நீங்க காண்பீங்க? அங்க பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு போவார்கள். தொழிலாளர்கள் அவங்களோட வேலைக்கு போவாங்க. வேற மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு சென்று மீன் பிடிக்க போவாங்க. விவசாயிகள் வந்து வயலுக்கு சென்று வேலை செய்ய போவாங்க. வியாபாரிகள் அவங்களோட கடைக்கு சென்று பொருட்களை விற்பாங்க. முதலாவது பயிற்சி, பிரித்து எழுதுவோம். காரிருள். காரிருள் எப்படி பிரித்து எழுதலாம்? கார் சக இருள். அடுத்த மணி ஓசை. இது எப்படி பிரித்து எழுதலாம்? மணி சக ஓசை. அடுத்த வண்ணச்சிட்டு. இது எப்படி பிரித்து எழுதலாம்? வண்ண சக சிட்டு. அடுத்து புற்றரைகள். இது எப்படி பிரித்தெழலாம்? புல் சக தரைகள். அடுத்தது காலை காட்சி. இது எப்படி பிரித்தெழலாம்? காலை சக காட்சி. அடுத்தது கீழே தரப்பட்ட எழுத்துக்கு பொருத்தமான இயல்பொலிச் சொல்லை தெரிந்து கோடிடுவோம்.
இப்ப உங்களுக்கு இயல்பொலி சொல்லண்டா என்னண்டா இப்ப க இயல்பொலி என்றா அந்த சவுண்ட்லயே வர சொற்கள் தான் இயல்பொலி சொற்கள். இப்ப கம்பி கம்பி அது என்ன க அது ஒரு இயல்பொலி சொல். அடுத்த அப்ப அந்த சவுண்ட்ல வர சொற்களை எப்படி சொல்றேன்னு கேப்பீங்கன்னா நீ அதுக்கு சொல்றது மாற்றொலி. அது எப்படி வருதுண்டா காகம் இல்ல வந்து ஹ என்று சொல்லுதாங்க. அதனால அது ஒரு மாற்றொலி சொல். அடுத்த தங்கம் இந்த வந்து க என்று உச்சரிக்குது. அதனால இது ஒரு மாற்றொலி சொல். அப்ப இந்த காணாக்கு கம்மி. அடுத்த சாணாக்கு மஞ்சள் வராது. சட்டி அது வரும். பஞ்சம் வராது. அடுத்த தானாக்கு அந்தம் வராது. பதம் வராது. தம்பி அது வரும். அடுத்த பானாக்கு பன்னீர் அது வரும். கோபம் அது வராது. கம்பம் அது வராது. அடுத்தது பிறை பி பிறை அது வரலாம். கபிலம் வராது. நம்பிக்கை வராது. அப்ப இதுக்கெல்லாம் இவங்க தான் ஆன்சர்ஸ். அடுத்த உயர்திணையும் அகிரிணையும். உயர்திணை என்றா பகுத்தறிவு கொண்ட மக்கள் வர தேவர் வர நரகர் இவங்களை குறிப்பிடலாம். உதாரணமா ஆசிரியர்கள், மாணவர்கள், அரசர்கள், வேற என்ன ராணிகள், ராஜாக்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் அவங்க வரலாம். அடுத்தது அஃறிணு இவங்க மக்கள் தேவன்னர்கள் அல்லாத உயிர் இல்லாத பொருள்கள் அவங்க சொல்றது அகிரணை என்று. உதாரணமா மரம், புலி, கல், கடல், மேசை, கதிரை, பென்சில், பேனா அவங்கெல்லாம் வருவாங்க. அடுத்த பின்வரும் வாக்கியங்கள் உயிர்தினியா அகிரணியாண்டு எழுதுங்க. அரசன் நீதி தவறாது நாட்டை ஆட்சி செய்தான். அரசன் என்பது ஒரு மனிதன். அதனால இது ஒரு உயிர்திணை வாக்கியம். அடுத்த ஆகாய விமானம் வானத்தில் அழகாக பறந்தது. ஆகாய விமானம் என்பது உயிரற்ற ஒரு பொருள். அதனால இது அகிரணை வாக்கியம். அடுத்த நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார். நியூட்டன் என்பது ஒரு மனிதன். அதனால இது ஒரு உயிர்திணை வாக்கியம். கிளிகள் சுவையான பழங்களை கொத்தி தின்றன. இங்க கிளிகள் என்பது ஒரு உயிருள்ள பொருள். ஆனா இது ஒரு மனிதன் இல்ல. அப்ப இது ஒரு அக்ரிணை வாக்கியம். அடுத்த வீதியில் வாகனங்கள் வரிசையாக சென்றன. இதுல வாகனங்கள் உயிரற்ற பொருள் ஒன்று. அதனால இது அக்ரிணை வாக்கியம். அடுத்தது லகர 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 ஒளிபரப்பாட்டு சொற்களை கருத்து கொண்டு தொடர்படுத்துங்க. இல்ல அலை அலை என்றா அழைத்தல் கூப்பிடுதல். அப்ப இதுக்கு கூப்பிடு. அலை அலை என்றா புற்று. அப்ப இதுக்கு விட புற்று. அலை அலை என்றா கடல் அலைன்னு சொல்லுவாங்க, திரைன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு விட திரை. அடுத்து தலை தலை என்றால் செழிப்பு. அடுத்த தலை தலை என்றால் கட்டு. தலை தலை என்றால் எங்களோட உறுப்பு சிரசு. வாளி வாளி என்றா வாழ்த்து. அடுத்த வாளி வாளி என்பது ஒரு பாத்திரம். அடுத்த வேலி வாலி என்றா வானர அரசு. அடுத்து தரப்பட்ட சொற்களை கொண்டு வாக்கியம் எழுதுவோம்.
இந்த சொற்களை வச்சுக்கொண்டு என்னென்ன வாக்கியம் அமைக்கலாம்னு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இதுக்கான கருத்துக்களை சொல்றேன். பெண் என்றால் இலக்கம், என் என்றால் நான், எனது. நான் என்றா நான், நான் என்றா வட்டத்துல ஒரு கோடு வரைஞ்சா அது ஒரு நான். மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்களே கமெண்ட்ஸ்ல வாக்கியத்தை போடுங்க. அடைப்புக்குள் இருந்து சொற்களுள் பொருத்தமான சொல்லை தெரிந்து இடைவெளிகளை நிரப்புவோம். நான் டேஷ் மரத்திலிருந்து அழகிய மலர்களை பறித்தேன். நாங்க அலரி மரம் தானே வச்சிருக்கோம். அலரி மரம் என்று நாங்க கேள்விப்பட்டோமா என்ன? அப்ப இதுக்கு விட அலரி. பாம்பை கண்ட சிறுவர்கள் அலறிக்கொண்டு ஓடினர். அலறுதல் என்றா பயந்து ஓடுறாங்க. அப்ப அலரி. பறவைகள் காலை வேளை டேஸ் தேடி பறந்தன. பறவைகள் உணவு தேடிதான் பறப்பாங்க. உணவுக்கு ஒத்த சொல் இஜை, உரை இல்லை. நாங்கள் காலையும் மாலையும் டேஷை வழிபட வேண்டும். நாங்க யாரு வழிபட வேண்டும்? இறைவனை. அரசனின் டேஷால் பகைவர்களிடம் இருந்து நாட்டு காப்பாற்றப்பட்டது. அரசண்ட மரத்தால பகைவன்றிருந்து நாட்டு காப்பாற்றப்பட்டது. இந்த கடைப்படத்தை அவதானித்து கதையை பூர்ணப்படுத்தி எழுதுவோம். நான் இந்த கதையை விளக்கமா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தானா. அவனுக்கு சரியான பசி. அதனால ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மிருகத்தை கொன்று திண்டுருமா. இந்த இவனே கொண்டு திண்டான்னு சொல்லி மிச்ச மிருகங்கள் அவன்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கண்டா, நாங்களே உண்ட குகைக்கு வாரம், நீ வந்து காட்டுக்குள்ள போய் எங்களை கொலையடிக்க வேணாமண்டு. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகம் வந்து சிங்கத்துக்கு இரையா போகுது. ஒரு நாள் முயல் டேர்ன் வந்துச்சு. அப்ப முயலுக்கு சாகனம் என்று விரும்பல, மற்றவங்களையும் சாகணும் என்று விரும்பல. அப்போ ஒரு யோசனை உண்டு பண்ணுது. முயல் வந்து சிங்கத்திட்ட வளமையா போற நேரத்தை விட கொஞ்சம் தாமதமா போகுது. அப்ப ஏன் நீ எவ்வளவு தாமதமா வாரன்னு சிங்கம் கேக்குது. அப்ப முயல் சொல்லுது, இங்க இன்னொரு சிங்கம் இத கண்ட நான், அவன் நீ எனக்கு இரையாக வர வேண்டும் என்று சொன்னான். நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அதான் லேட்டா வந்துட்டேன் என்று சொன்னது முயல். அப்ப யார் அந்த சிங்கம் என்று சிங்கம் கேட்டுச்சு. அப்ப முயல், நான் அந்த இடத்த போய் காட்டுறேன் சிங்கத்தை கூட்டி காட்டிச்சு. அப்ப அதுக்குள்ள ஒரு கிணத்தை காட்டினது. அந்த கிணத்துக்குள்ளதான் சிங்கம் இருக்குன்னு முயல் சொன்னது. அங்க சிங்கம் அதுக்குள்ள பார்த்தாண்டா, கிணத்துக்குள்ள தண்ணி இருக்கும் அல்லவா. அந்த நாங்களையும் அந்த கிணத்துக்குள்ள பார்த்தா எங்களோட பிம்பம் அதுல தெரியும் அல்லவா. அதே மாதிரி சிங்கத்துல பிம்பம் அதுல தெரிஞ்சது. அதே மாதிரி அது இன்னொரு சிங்கம் நினைச்சு சிங்கம் கர்ஜித்தது. நாங்க கர்ஜித்தா அதுவும் கர்ஜிக்கு. ஏனண்டா அது அது எங்களோட பிம்பம். அதே மாதிரி அந்த தண்ணி இந்த சிங்கமும் கர்ஜித்தது. உடனே சிங்கத்துக்கு கோபம் வந்துட்டு உடனே கிணத்துக்குள்ள குதிச்சது. பார்த்தா அது தண்ணி. பிறகு மேல போக முடியாம அங்கேயே இறந்து போயிட்டு. இந்த முயல் வந்து தந்த புத்திசாலித்தனத்தால மிச்ச மிருகங்களை காப்பாத்திட்டு. அதனால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. சிங்கம் கோவத்தால்தான் அதுல விழுந்து உயிர் போனது. புத்திசாலியானவர்கள் தான் எப்பயுமே ஜெயிப்பாங்க. இதான் இந்த கரையோட படிப்பினை. அடுத்தது, பின்வரும் சொற்களில் 2 ஒத்த கருத்து மற்றும் 2 எதிர்கருத்து கொண்ட சொற்கள் உள்ளன. மிகுதியாக உள்ள சொல்லை தெரிந்து கோடிடுவோம். முதலாவது, திங்கள், இகழ், வள்ளல், மாதம், புகழ். இங்க புகழும் இகழும் எதிர்கருத்து சொற்கள். திங்களும் மாதமும் ஒத்த கருத்து சொற்கள்.
அப்ப இதுக்கான விட வள்ளல். அடுத்து அசல், கர்வம், நகல், காலம், செருக்கு. இங்க அசலும் நகலும் எதிர்கருத்து சொற்கள், கர்வமும் செருக்கும் ஒத்த கருத்து சொற்கள். அப்ப இதுக்கான விட காலம். அடுத்தது கோபம், பொதுநலம், சினம், சுயநலம், விவேகி. இங்க கோபமும் சினமும் ஒத்த கருத்து சொற்கள், பொதுநலமும் சுயநலமும் எதிர்கருத்து சொற்கள். அப்ப இதுக்கு விவேகிதான் விடை. வையகம், பூமி, வெற்றி, புராதனம், நவீனம். புராதனமும் நவீனமும் எதிர்கருத்து சொற்கள், வையகமும் பூமியும் ஒத்த கருத்து சொற்கள். அப்ப இதுக்கான விட வெற்றி. திண்ணம், சுலபம், முரடு, கடினம், உறுதி. இங்க சுலபமும் கடினமும் எதிர்கருத்து சொற்கள், முரடும் உறுதியும் ஒத்த கருத்து சொற்கள். அப்ப இதுக்கான விட திண்ணம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். காலைக்காட்சி என்ற பாடத்தை நாங்க முடிச்சிட்டோம். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.